بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திலே செல்லக்கூடிய மனிதர்கள், சொர்க்கத்தை மறுமையில் தங்களுடைய பூமியாக ஆக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை ஆரம்பிப்பான். இவர்கள் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வார். இந்த பூமியிலிருந்து அவர்களுடைய உயிர் பிரிக்கப்படும் நேரத்தில் இருந்து. யா அல்லாஹ், சொர்க்கவாதிகளுடைய அந்த சுப செய்தி, அவர்கள் சொர்க்கவாதி என்ற தன்மையின் வெளிப்பாடு எப்போது ஆரம்பமாகும்? சொர்க்கத்தில் அவர்கள் சென்றால் அல்ல, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கஷ்டமான வாழ்க்கைகள் எவ்வளவோ இருக்கிறது. அந்த வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மறு உலக வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மரணத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹ் பொழிய ஆரம்பிப்பான். இன்னல் அப்தல் முஃமின், ஒரு மூமினான அடியான், இதா கான ஃபி இன்கிதாஇம் மினத் துன்யா வ இக்பாலின் மினல் ஆখিরা, உலகத்தை விட்டு மறுமைக்காக தயாரானால், நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலக்குகள் வருவார்கள். மலாயிகத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலக்குகள், நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்து செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள். பீதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். கஅன்ன உஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும். மஅஹும் கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னah, அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும். வஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், அந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையில் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த மலாயிகத்துர் ரஹ்மா அவர்களுடைய பார்வை படும் அளவினுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். மரணத்துடைய சபை. இன்னல் அப்தல் முஃமின், ஒரு மூமினான அடியான், இதா கான ஃபி இன்கிதாஇம் மினத் துன்யா வ இக்பாலின் மினல் ஆখিরা, உலகத்தை விட்டு மறுமைக்காக தயாரானால், நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலக்குகள் வருவார்கள். மலாயிகத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலக்குகள், நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்து செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள். பீதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். கஅன்ன உஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும். மஅஹும் கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னah, அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும். வஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், அந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையில் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த மலாயிகத்துர் ரஹ்மா அவர்களுடைய பார்வை படும் அளவினுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். மரணத்துடைய சபை. மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவரை பார்த்து சொல்லுவார்கள், வெளியே வரப்போகிறாய், ஆனால் பயம் கொண்டு விடாதே, கவலை கொண்டு விடாதே, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம். மலக்குகளுடைய வார்த்தை. நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள், மறுமையும் தோழர்கள், அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, கிளம்பி வா என்ற அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து வருவார்கள். மலக்குல் மௌத் வெளியே எடுத்து விடுவார். மலாயிகத்துர் ரஹ்மா அந்த சொர்க்கவாதியுடைய உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் ஆன அந்த ஆடைகளை கொண்டு, அந்த கஃபனுடைய துணியை கொண்டு எடுத்து செல்லுவார்கள். கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அவனை வரவேற்பதற்காக மலாயிகத்துர் ரஹ்மா வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய வருகை, மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள். கேட்பார்கள், யார் இந்த ஆத்மா? இவ்வளவு நறுமணம் வீசுகிறது, இவ்வளவு நறுமணமா? ஆம், அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வெளிப்படும். அவர் அல்லாஹ்வை தொழுத தொழுகைகள் நறுமணமாக வெளிப்படும். அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்த திக்ர் சுஜூதுகள் நறுமணமாக வெளிப்படும். இவ்வளவு நறுமணமா? யாருடைய ஆத்மா? ஃபுலான் இப்னு ஃபுலான். அந்த மலக்கு சொல்லுவார், இன்னார் மகனுடைய மகன், இன்னார் கண்ணியமானவர், சிறந்தவர். உலகத்திலே அவர்கள் கண்ணியவான்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை.
ஆம், வானத்துடைய கதவு தட்டப்படும், இந்த ஆத்துமா வருகிறதா? ஆம், அதே ஆத்துமா தான். அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்துமா வரப்போகிறது என்று. அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்துமா முதல் வானத்தை கடக்கும், இரண்டாவது வானத்தை கடக்கும், மூன்றாவது வானத்தை கடக்கும், நான்காவது வானத்தை கடக்கும், ஐந்தாவது வானத்தை கடக்கும், ஏழாவது வானத்தை அந்த ஆத்துமா அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், போதும் போதும் போதும், இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன், இவனை அழைத்து செல்லுங்கள். உக்சுபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், இல்லியீன் என்ற ஏட்டிலே இந்த ஆத்துமாவுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அவரை இந்த பூமியில் அழைத்து செல்லுங்கள். ஆம், அதிலிருந்து தான் அவரை படைத்தோம், அதில் தான் அவரை செலுத்துவோம், மீண்டும் அதிலிருந்து தான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்துமாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு 7 வானத்திற்கு மேலிருந்து கபருக்கு கண்ணியமான முறையில் அந்த ஆத்துமா உயிர் வந்த உடல் வந்தடையக்கூடிய இடத்திற்கு வந்து சேரும். வனுஃபிக ஃபிஸ்ஸூர் வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. உள்ளங்கள் நடுங்கக்கூடிய மறுமை நாள் முதல் சூர் ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், அழிக்கப்பட்ட படிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவான். அப்போது இந்த அடியான் எழுந்து வருவான், கபர் பிளக்கப்படும், அதன் வாசலில் மலக்கு காத்து கொண்டிருப்பார். யா அல்லாஹ், மலாயிகத்துர் ரஹ்மா காத்து கொண்டிருப்பார்கள். சொல்லுவார்கள், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், இந்த நாளுடைய எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. மூமின்களே, சொர்க்கவாதிகளே, எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. வததலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சந்திப்பார்கள். ஹாதா யௌமுக்குமுல் லதீ குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இது, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த நாள் இது, வெளியே வாருங்கள். எப்படி எழுந்து வருவார்கள்? எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடு மறுமையில் இருந்து வருவார். சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதில் இருந்து, தொழுகையில் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளில் இருந்து, அல்லாஹ்வை திக்ர் செய்து மரணித்தவர் அல்லாஹ்வை திக்ர் செய்த நிலையிலேயே யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள். அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு ஒளி சூழ்ந்து கொள்ளும், வெளிச்சத்தோடு மாஷர் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் ரஹ்மானுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அங்கே பார்த்தால் சூரியன் 1 மைல் தூரம் வெப்பத்தை சுட்டரித்துக் கொண்டிருக்கும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை, கரண்டை கால் வரை, முட்டுக்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹுடைய அரிசில் தங்களுக்கு அந்த 7 கூட்டத்தார்களுடைய இடத்தை சென்று அல்லாஹுடைய அரிசின் நிழலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. அவனுடைய தோள்கள் பேசும், நன்மையை சொல்லும். யா அல்லாஹ், இவன் சுஜூது செய்தான், யா அல்லாஹ் இவனை திக்ர் செய்தான், யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் சென்றான், சதா நேரமும் உன் நினைவிலே வாழ்ந்தான், யா அல்லாஹ் உன்னையே பயந்து கொண்டிருந்தான், யா அல்லாஹ் மறுமை அஞ்சிக் கொண்டே வாழ்ந்தான், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலேயே பூமியில் வாழ்ந்தான், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் ஸலாத்துல் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு சென்றான், யா அல்லாஹ் காலம் வந்தவுடன், அளவு வந்தவுடன் ஜகாத்தை முழுவதுமாக நிறைவேற்றினான், பசியால் பட்டினியால் உனக்காக ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தான், கஷ்டம் சிரமத்தை பாராமல் ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜிற்கு சென்றான், உனக்காக மனைவியை நேசித்தான், உனக்காக குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான். அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும். அடியானே, இந்த பாவம், இதை நீ நினைவு கூர்ந்திருக்கிறாயா? ஆம் யா அல்லாஹ், ஞாபகம் இருக்கிறது. இந்த பாவம் உனக்கு தெரியுமா? ஆம் யா அல்லாஹ், நினைவிருக்கிறது. இந்த பாவம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்கிக் கொண்டே போவான். அந்த சொர்க்கத்துடைய ஏடுகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அடியான் அழிந்து கொள்ளுவான். அவ்வளவுதான், நான் செய்த பாவங்களை அல்லாஹ் எண்ணி விட்டானே, நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான்.
இன்னி சதரதுஹா அலைக ஃபித் துன்யா வ அனா அக்ஃபிருஹா லகல் யௌம். சொர்க்கவாதியே, உன்னை நான் எப்படி கேவலப்படுத்துவேன், உன்னை நான் எப்படி இழிவுபடுத்துவேன், எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ, யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ, அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன், உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன். சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன். வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள் மூமினுடைய கண்ணியத்தை, யோசித்து பாருங்கள் சொர்க்கவாதியுடைய கண்ணியத்தை. அல்லாஹ், அப்படியா, என் பாவங்களை மன்னித்து விட்டாயா? அஹா முக்ரஹு கிதாபியா, அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும். ஹா முக்ரஹு கிதாபியா, என் புத்தகத்தை படித்து பாருங்கள், அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்தில் இருந்து அகற்றி விட்டான் என்று மறுமையிலே அறிவிப்பான். நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான், நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான். ஏன்? அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திலே அவனை அழைத்து செல்லுவதற்காக மலக்குகள் வருவார்கள், நபிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான், வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா. சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக அல்லாஹ்வை எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆம், அதற்கு முன்னால் சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. அந்த சிராத் என்ற பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும். சிலர் அந்த நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்திலே சிலர் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பான். அந்த பாலத்திலே வருவான். ஒரு காற்றின் வேகத்தை விட, ஒரு பறவை பறந்து செல்வதை விட, ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வேகமாக நரகத்தை கடந்து விடுவான். அந்த அடியான் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு. ஆம், அவ்வளவுதான். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது. சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவான். 8 வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும். அந்த 8 வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும். மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்.